ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் இன்னும் என்ன காட்ட போகிறேன்னு பார்த்தீங்கன்னா திருவலை தான். தேங்காய் திருவோம்ல, அந்த திருவலை. நான் இந்த ஒரு புதிய திருவலை வாங்கியிருக்கேன். அது எப்படி இருக்குன்னு காட்டுது உங்கள்கிட்ட. நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது எனக்கு. அப்போ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னே என்ன சேனல் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் வீடியோ எல்லாம். அப்போ வாங்க வீடியோவில் போகலாம். அப்போ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் அந்த திருவலை. பொதுவாக நம்ம கீழே இருந்த திருவலை தான் அதிகமாக இருக்கும் நமக்கு வீட்டில் எல்லாம். எனக்கு அதுதான் இருக்குது. அப்போ நான் இது வந்து எனக்கு அங்கே ஹரியானா கொண்டு போக வேண்டி ஒன்று வாங்கினது திருவலை. அங்கே வந்து எனக்கு தேங்காய் திருவது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு என்ன இல்லை, செவரில் ஃபிட்டு வச்சுருக்கு தான். ஆனால் பாதி தேங்காய் திரும்ப எல்லாம் வந்து கீழே விழும். அப்போ அது காரணம் எனக்கு ஒரு நல்ல திருவலை வேணுமா இருக்குது. இது வந்து கேரளா மாடல் நல்லா இருக்குது, எனக்கு நல்லா இஷ்டப்பட்டு. இது எப்படி வச்சு ஆல்ரெடி நான் திருவியாச்சு. இது எப்படி வச்சு திருவணும்னா, இது எப்படி எடுக்கணுமா, இப்படி திருப்பணும். இப்படி திருப்பணும். நம்மளா டைலு இது இருக்குல்ல, டைலுக்கு பார்டரு, அதில் இப்படி இதில் ஒரு திட்டு இருக்குதா இருக்குது. இந்த திட்டு இந்த டைலில் போய் தட்டி நிற்கும். இப்படி அது அப்படியே ஃபிட்டாக இருக்குது. அங்கே இங்கே ஒன்றும் அசையாது, அப்படி ஃபிட்டாக இருக்குது. எங்கே வேணும் நமக்கு, எந்த மார்பிள்லையோ நம்ம கிச்சனில் எங்கே வேணும்னாலும், இந்த இடத்துல தான் தேங்காய் திருவணும் அப்படின்னு உள்ள பிரச்சனை இல்லை. எங்கே வேணும்னாலும் நமக்கு கொண்டு வச்சு திருவிடலாம். இது இப்படி சும்மா கொண்டு வச்சா போதும், அணங்காது. இன்னும் நம்ம தேங்காய் திருவும்போது என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, நம்ம இப்படி சாரி நின்று திருவோம்ல. காட்டுறேன், இப்போ தெரியுதா? இப்போ நான் திருவலை இப்படி ஃபிட்டு இப்படி வச்சுட்டு நம்ம இந்த இடுப்பு பகுதி, வயர் பகுதி இருக்குல்ல, இதை இப்படி சப்போர்ட் கொடுத்து இப்படி திருவணும். சப்போர்ட் கொடுத்து இதில் திருவினா மட்டும் போதும். இப்போ பாருங்கள், நான் ஒரு தேங்காயை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இதை இப்படி வச்சு இப்படி துணினா போதும். நம்மளை வயரை சப்போர்ட் பண்ணும். இந்த அல்லனாலும் இது அசையாது, அப்படியே தான் இருக்கும், ஃபிட்டாக இருக்கும். நம்ம இப்படி நின்றுக்கிட்டு சேர்ந்து நின்று திரும்ப இது ஒட்டுமே அசையாது, ஒட்டும் அசையாது, இங்கே பொங்காது, ஒன்றுமே பண்ணாது. நல்லா இருக்குது, எனக்கு நல்ல கம்ஃபர்டபுளாக இருக்குது. இது இப்போ கேரளா மாடல் அப்படி வந்திருக்கு, நல்லா இருக்குது. நான் வாங்கினது எனக்கு ரொம்ப இஷ்டப்பட்டு. இது அசையவே அசையாது ஃப்ரெண்ட்ஸ், இப்படி பொங்காது. நம்ம திரும்ப இங்கே எல்லாம் இப்படி இதுல எலும்பாது, எலும்பி போகாது. அப்போ இதோட ரேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்குது 320. இது ரெண்டு கம்மியான ரேட்டுக்கு இருக்குது, 100 100 சில்லர் அந்த ரேட்டு ரெண்டு இருக்குது. அப்போ நம்ம லைஃப் லாங் யூஸ் செய்த ஒரு பொருளாக்கும் வந்து நம்மளை திருவலைன்னு சொல்லுது. எங்களை ஊரில் திருவலைன்னு சொல்லுவேன், தேங்காய் திருவுறது. அப்போ நம்ம லைஃப் லாங் யூஸ் செய்தது கொண்டே நம்ம வாங்கும்போது என்ன இல்லை, ஒரு நல்ல குவாலிட்டி உள்ளது வாங்கினா நிறைய நாள் ஓடும். அது காரணம் நான் கொஞ்சம் ரேட்டு 320 அந்த ரேட்டில் உள்ளதான் எடுத்தேன். ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, ரொம்ப யூஸ் ஆகுது. நம்ம பொதுவாக கீழே இருந்து தேங்காய் திருவோம், இப்போ அந்த பிரச்சனை இல்லை. இப்படி சும்மா கிரானைட்டில் ஃபிட் பண்ணோன்னா அப்படி துருவினா மட்டும் போதும். எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக தேவை உள்ள ஒன்றா இருந்து. ஏன்னா திருவலை பழையது வந்து கீழே அப்படி உட்காந்து எலும்பது ரொம்ப கஷ்டம் உள்ள ஒரு திருவலை. அது காரணம் எனக்கு ஒன்று கண்டிப்பாக வேண்டிய ஆகணும்னுள்ள ஒரு சூழ்நிலையில் தான் நான் இருந்தேன். அப்படி நான் வந்து ஒரு திருவலை நல்லது வாங்கியிருக்கேன். இது வந்து எனக்கு அங்கே கொண்டு போக வேண்டி கூட நான் வாங்கினது. இல்லைன்னா இங்கே எங்களுக்கு ஒரு மாதத்துக்கு வேண்டி நான் வாங்கியிருக்க மாட்டேன். அது அங்கே கொண்டு போகணுமா இருந்தது, அது காரணம் வாங்கினது. அப்போ இதே மாதிரி யூஸ் பண்ணால் நமக்கு கீழே இருந்த எலும்ப கஷ்டம் உள்ளவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப நல்லது. கால் வலி அப்படியெல்லாம் உள்ளவங்களுக்கு ரொம்ப நல்லது. அப்போது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த குட்டி வீடியோ, குட்டி விளாகு. ஏன்னா நான் புதிய திருவலை வாங்கினது உங்கள்கிட்ட ஷேர் பண்ணலான்னு நினச்சி. அடுத்த ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 1000 சப்ஸ்கிரைபர் ஆகிருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் எல்லாருக்கும். 2 நாள் முன்னே ஆச்சு எனக்கு. நான் ஒரு ஷார்ட் போட்டிருந்தேன் 1000 சப்ஸ்கிரைபர் ஆனதுக்கு. என்ன சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இனி அங்கோட்டு நீங்கள் எல்லோரும் என்ன சேனல் சப்போர்ட் செய்யணும், லைக் ஷேர் கமெண்ட் எல்லாம் பண்ணணும். அப்போ இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பை பாய்.